ஃப்ரெண்ட்ஸ், தமிழக ரயில்வே துறையிலிருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் வீடியோஸ் போகிறதுக்கான கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா. போஸ்டிங்ஸ் என்ன போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளர்க் லெவல் போஸ்டிங்ஸ் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இது பற்றி ஃபர்தர் அப்டேட்லாம் இந்த வீடியோவில் அஃபீஷியல் சைட்டில் உங்களுக்கு காட்டி நான் வந்து சொல்ல போகிறேன். அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இதுக்கான அஃபீஷியல் சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்காக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன க்ரைட்டீரியா, எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க் லெவல் 5 நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி இருந்தால் மட்டும் போதும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தா போதும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும். அதே மாதிரி ஐடிஐ முடிச்சிருந்தா போதும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 1 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 10th ஐடிஐ அதுக்கப்புறம் என்சிசி சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஓப்பனிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11/11/2024 ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க காலையில் 9 மணிக்கு. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10/12/2024 முடியோட இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுதுங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான சேலரி லெவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 5லிருந்து ஜாபுக்கான சேலரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது, ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மென்ஸ். ஓகேங்களா? கோல் கீப்பர் ஒருத்தர் வேணும், டிஃபென்ஸுக்கு ஒருத்தர் வேணும், ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ்க்கு ஒருத்தர் வேணும், மிட்ஃபீல்டு ஒருத்தர், கார்னர் கவருக்கு ஒருத்தர், ரைட் கார்னர் ஒருத்தர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர், அதுக்கப்புறம் ரைட் கார்னர், ரைடரு, அப்புறம் ஆல்ரவுண்டர். ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக பிரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தீங்க, பெரிய லெவலில் நீங்கள் விளாண்டுருக்கீங்கன்னா இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்லை வந்து செக் பண்ணுவாங்க. இன்டர்வியூஸ் இருக்கும். வேறு எதுவுமே இது வந்து இருக்காது ஸ்போர்ட்ஸ் கோட்டா பொறுத்த முடிக்கும். ஓகேங்களா? எஸ்டி, ஓபிசி எதுவுமே அதில் வந்து பிரிக்க மாட்டாங்க. டேரெக்டாக சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஷார்ட் லிஸ்டர் தான். ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னர் போஸ்டிங்ஸ்க்கும் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா அத்லட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, உமன்ஸ் மென்ஸ் அது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் மட்டும் ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25 ஓப்பனிங்ஸ் இருக்குங்க இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடியும். ஓகேங்களா? பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நான் அஃபீஷியல் சைடு தரேன், ஒரு எஸ்எம்எஸ் நம்பரும் தரேன். மறக்காமல் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து கால் பேக் பண்ணி கேட்டுக்கலாம். மெசேஜ் மூலிமா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா? டேரெக்டாக தான் இதில் வந்து பண்ணுவாங்க. எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, பிடபிள்யூசி கேண்டிடேட் எதுவுமே அதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் உமன்ஸ் பொறுத்த முடிக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ரீட் அவுட் பண்ணிங்க. ஃபார்வர்ட்னா என்ன, பிவோட்னா என்ன, பாயிண்ட்ஸ் கைடன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்கும் டீட்டெயிலிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மென்ஸ்க்கு ஃபுட்பால் கோல் கீப்பர்னா என்ன, டிஃபென்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். கபடிக்கும் கொடுத்துருக்காங்க. கபடி உமன்ஸ்க்கு வந்து இருக்குது. ஆல்ரவுண்ட் பாயிண்ட்ஸ்க்கு தான் ஆல்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஜாப் வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா
30 WP ஓகேங்களா. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 ஏஜ் கேட்டகரி யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற மாதிரி உங்கள் ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பார்ன் ஆன் இந்த ஓகேங்களா 2000 ஓகேங்களா 2/1/2024லேருந்து 2/1/2024 இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற மாதிரி உங்கள் ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெவல் 5க்கு கேட்டகரி என்னென்ன கேட்டகரி வரும், ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்ட்ரி ஆஃப் ஒலிம்பிக் ஃபார் சீனியர் கேட்டகரிஸ் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி பியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஜூனியர் லெவல் யங்ஸ்டர் விளாண்டுருக்கணும், வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபார் ஜூனியர் சீனியர், அப்புறம் ஏசியன் கேம்ஸு, காமன்வெல்த்து, இந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டகரி பியில் வந்து விளாண்டுறீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஆர் லெவல் 5 கேட்டகரிலேயே ஆர் கேட்டகரி பியில் நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று இதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்டட் ஃபார் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஓகேங்களா. லெவல் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் ஜூனியர் வேர்ல்டு கப் இதில் வந்து விளாண்டுருக்கணும், ஜூனியர் சாம்பியன்ஷிப் ஃபார் சீனியர் அண்ட் ஜூனியர், ஏசியன் கேம்ஸு, காமன்வெல்த்து, இந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எதை வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிரிக்கெட்டுக்கு இதே மாதிரி ரெஸ்பான்சிபிள் பண்ணியிருக்காங்க. சீனியர் டீம் 2 மேட்சஸ் லீடிங் ஆன் ஓவர் இன் 1 டே மேட்சஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்து விளாண்டுருக்கணும். அப்படின்னா T10 மினிமம் மேட்ச் விளாண்டுருக்கணும். ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்தியன் ஏ ஆர் இந்தியன் அண்டர் 19 டீமில் வந்து விளாண்டுருக்கணும். 2 டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்கணும், லிமிட்டட் ஓவர் வந்து விளாண்டுருக்கணும், இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து விளாண்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலிஸ்டிக்காக ஒவ்வொரு கேமுக்கும் என்னென்னலாம் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. வெயிட் வைஸாகவும் மேட்ச் வைஸாகவும் பிரித்து டீட்டெயிலிஸ்டிக்காகவும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். டிசிப்ளின் என்ன இருக்கணும், கேட்டகரி என்ன, ஏஜ் என்ன, டீட்டெயிலிஸ்டிக் ஜூனியர் லெவல் நேஷனல்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இதுக்கான பேமெண்ட்டும் சொல்லியிருக்காங்க லெவல் 5, லெவல் 6, அதுக்கப்புறம் லெவல் 1 ஓகேங்களா. ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். மேலும் அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.